ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி வீடியோகான் மாடல் கலைஞர் டிவின்னு வந்திருக்கு. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டேன். இதில் ஃப்ரண்டில் உள்ள இண்டிகேட்டர் எதுவுமே எரியலை, அப்படியே டெட்டாக இருக்குது. இதை பிரித்து நம்ம என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவி நம்ம பிரித்தாச்சு. ஏற்கனவே பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அதனால் 3 வயர் போட்ட மாடல் பாக்ஸ் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம், வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபீஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஃபீஸ் போயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபீஸே திரிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபீஸ் போயிட்டு அப்படின்னா உடனே நம்ம ஃபீஸ் போட்டக்கூடாது. இந்த ஃபீஸு ஏன் போயிருக்கு, பவர் சப்ளையில் வேறு எங்கே ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை என்ன ஷார்ட் ஆகிருக்கோ அதை மாற்றிட்டு இந்த பீஸை போட்டால் தான் நிற்கும். இப்போ பீஸை மட்டும் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் பீஸ் போகத்தான் செய்யும். அப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெக்டிஃபயர் எல்லாமே ஷார்ட்டு காமிக்குது. இந்த ரெக்டிஃபயர்லாம் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். மாற்றிட்டு வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம இந்த ரெக்டிஃபயர்லாம் கழட்டிட்டேன்னா இது பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்குது மீட்டரில். அதனால் நம்ம ரெக்டிஃபயர் கன்ஃபார்மாக நம்ம மாற்றி தான் ஆகணும். நான் ஒரு கையிலே பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் செக் பண்ணுற போது உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. ஃபுல்லாக ஷார்ட்டு காமிக்குது பாருங்கள். இந்த ரெக்டிஃபயர் ஷார்ட்டில் இருக்குது. அதனால் இது எல்லா ரெக்டிஃபயரும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கலைஞர் டிவி போர்டை செக் பண்ணும்போது என்னென்ன போயிருக்கு அப்படின்னா, இந்த எஸ்எம்பிஎஸ் மாடல் பாக்ஸ் போயிருக்கு, ஃபீஸு போயிருக்கு, ரெக்டிஃபயர் போயிருக்கு. இது எல்லாமே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் புதுசு போட்டுட்டோம். இது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ஃபால்ட்டான ஸ்பேர்லாம் போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த வாட்டி ஒண்ணுக்கு முன்னாடி போட்டு முடியாது சார். ஏன்டா? எனக்கு நேர்மை வந்துச்சு சார். எப்படா வந்துச்சு அந்த நேர்மை? முந்தானேத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.